துறை வந்து நகரங்களும் இப்படியே கெட்டு போச்சு. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செய்யும்போது கிழக்கு வளர்ச்சித்துறையும் நல்லா நம்ம ஜவ்வாது மலை வரையும் வேலூர் வரைக்கும் கூட நல்லா ஆகும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செஞ்சு கண்டிப்பாக வரும். நம்ம குளக்கடி நம்ம செய்வோம், மற்றதை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம். அப்படி வரும்போது சூழலில் பெறும்போது எல்லா தவறும் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது என்ன இது வறண்ட பூமி நினைக்காதீங்க. இது பொன் விளையும் பூமி, புண்ணிய பூமி தான் இது. நம்ம நினச்சா எல்லா பயிரும் விளைக்கலாம், தண்ணி மட்டும் கொண்டு வந்துடும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு சூழலையும் பெருவும் நல்லா வரும். அது விஷயமா அந்த நம்ம அரசாங்கத்தை சொல்லி தட்டுவோம். இந்த திட்டத்தோடு சேர்ந்து ஒரு 4000 மரம் வைக்கிறது இருக்குது. ஒன்று தண்ணி கொண்டு வர்றது, 4000 மரம் நடுறது, அப்புறம் 3 ஏரியுடைய மதர் உயர்த்தி கட்டி 3ல் 1 பங்கு தண்ணி வந்துட்டு தேக்கணும் குறைந்தபட்சம். அது குமிழி மேலே இருக்கும்போது அந்த தண்ணியை நீங்கள் நேரடி விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. 3/4 பாகம் நீங்கள் பயன்படுத்தலாம், 1/4 பாகம் நிற்கும். அப்போ தான் சீமகரெல்லாம் வராமல் இருக்கும். வராமல் இருக்கும். மழை வரும், காடு வரும், பறவைகளுக்கு தண்ணி வேணும், மீன் இருக்கும், பறவைகளும் விலங்குகளுக்கு தண்ணி இருக்கும்போது உங்களுக்கு மழையே வந்துருங்கிறாங்க. அதனால் அப்படி தான் அமைச்சிருக்கிறோம். வேறு சில கோரி வேலை தான் உங்களுடைய கண்ணோட்டம் கருத்து இருந்தால் கூட சொல்லுங்கள், செஞ்சிடலாம். திட்டம் திட்டத்தை பற்றி சொல்லியாச்சு. இல்லை சொல்லியாச்சு. அது நம்ம தொட்டி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு எப்படி தயாரிப்பு என்ன விஷயங்களை பற்றி நம்மளோட ஆலோசனை ஏதாவது தேர்வுகளுக்காக ஒரு 2 வார்த்தை எல்லோரும் இப்போ அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த கூட்டம் எப்போ முடிவு பண்ணணும்? இன்னைக்கு வந்து 29ங்களா? எப்போ அடுத்த கூட்டத்துக்கு தீர்மானிப்பது? இங்கே கேளுங்க, உங்கள்கிட்ட 19க்கு முன்னாடி ஒரு முறை 2 முறை நம்ம கூடி பேசணும். பேசிட்டு நம்ம ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இப்போ அடுத்த கட்ட திட்டத்துக்கு நகரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம தான் செய்யணும். இப்போ சார் சொன்னாங்க, குளம் வெட்டுறது, மரம் நடுறது, ஏரி தண்ணி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் நினச்சோம்னா சாத்தியம், நம்மெல்லாம் செய்யலைன்னா சாத்தியம் இல்லை. அவ்வளோதான். செய்ய போகிற ஆட்கள் நம்ம தான். அதனால் நம்ம முதல் திட்டமாக அந்த ஏரிக்கு தண்ணி கொண்டு வர விஷயத்துக்காக நாம தான் பாடுபடணும். நம்ம ஊருக்காக வெளியூர்லேருந்து யாரும் வந்து பாடுபட மாட்டாங்க. இது மாதிரி ஆரம்பிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கம்மியான அளவு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்தளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் வருங்காலங்களில் இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் சார் வச்சுருக்காங்க. அதில் செய்திகள் நம்ம திட்டமிட்ட ரீதியில் இந்த தேதியில் இத்தனாவது சனிக்கிழமை, இத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது இத்தனாவது தேதியில் நம்ம சந்திக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம சந்திச்சோம்னாக்க எல்லாமே சாத்தியம். ஆனால் ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். சொல்லுவாங்க, ஒரு சங்கத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் கருத்து ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கூட்டம் போடுறோம், நம்ம கருத்துக்களை சொல்லுங்கன்னு சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கருத்துக்களை நான் சொல்லலாங்க. ஆனால் இந்த கருத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு வெளியில் போய் சொல்லக்கூடாது. இங்கே நமக்குள்ளே பேசணும், முடிவு பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளியில் போகும்போது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நம்ம வானப்பட்ட மைதானத்தில் இவ்வளோ பேர் கூட போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னாக்கா அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணும். அதுக்கான வேலை முறைகளை செய்யணும். அதுக்கான நிதியை யார் கவனம் கொடுக்கணுங்கிறத நம்ம திட்டமிடணும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான மீட்டிங் திட்டமிடலுக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறுகிய நிலையில் திட்டம் போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளால் வெற்றி பெற முடியும். உதாரணத்துக்கு எப்படி திட்டம் இருந்தால் நல்லது, என்னோட அனுபவங்களை ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்தின அனுபவத்தை நான் சொல்கிறேங்க. திட்டம் நாம் எத்தனை மணிக்கு இந்த இடத்துல கூட போகிறோம், எத்தனை வாகனங்களை நம்ம செய்ய போகிறோம், ஒரு வாகனத்துக்கு யார் பொறுப்பாளர், வாகனம் எண் 1 யார் பொறுப்பாளர், வாகனம் எண் 2 யார் பொறுப்பாளர், அந்த வாகனம் எண் 1க்கு யாரெல்லாம் வர போகிறாங்க, இப்படிங்கிற அடிப்படையில் திட்டம் போட்டோம்னாக்க வெற்றி நிச்சயம். அந்த வாகனத்தினோட பொறுப்பாளர் இப்போ 25 பேர் ஒரு ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த 25 பேர்த்தோட ஃபோன் நம்பர் அவுட்டாக இருக்கும். அவர்கிட்ட அந்த வரக்கூடிய 100 பேர்த்துக்கிட்டையும் மதிசார் ஃபோன் பண்ணணும்னோ, நம்ம தலைவர் ஃபோன் பண்ணணும்னோ, நம்மளாம் அவருக்கு ஃபோன் பண்ணி எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அந்த பொறுப்பாளர் அவருக்கு ஃபோன் பண்ணுவார், அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுவார், கூட்டிகிட்டு வருவார். அந்த வண்டியில் தேவையான வாட்டர் பாட்டில் உட்பட எல்லாத்துக்கும் இது வண்டி எங்கே நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறது உட்பட நம்ம திட்டம் போட்டோம்னாக்கா சக்ஸஸ். இந்த கூட்டம் என்னோட விருப்பம் என்னன்னாக்கா முழுக்க திட்டமிடலுக்கான கூட்டமாக இருக்க வேண்டும். நமக்கு ஆசை இருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த திட்டத்தில் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி விருப்பத்தை சொல்லலாம். இப்படி செஞ்சால் என்ன சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத இங்கே பேசலாம். காவல்துறை விஷயங்கள் யார் கவனிச்சுக்கிறது, அங்கே ஏதாவது அசம்பாவிதம் வரும்போது யார் கவனிச்சுக்கிறது, இப்படி திட்டமிட்ட ரீதியில் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது காவல்துறையாக இருக்கலாம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், நிலத்தடி நீர் மேம்பாட்டு சங்கமாக அவங்க வண்டி எங்கே நிறுத்துன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க நிறுத்துவாங்க. அவங்க குப்பையெல்லாம் போட மாட்டாங்க, சரியாக தான் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு பேரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்குங்க. ஊரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். மதர்சா சொன்னார், இந்த மாதிரி சங்கம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், தண்ணி ஃப்ளோவில் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏற்பாடு இருக்கும். நாம் இன்றைக்கி முடிவு பண்ணுற விஷயம் இந்த பம்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோரிக்கையாக நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் ஒரு திட்டம் தயாராக இருக்குது. அந்த எஸ்டிமேட்டு அதை எப்படி இது பண்ணுறது, தயார் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி என்னுடைய கருத்துக்களை சொல்லணும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு காலதாமதம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாரும் சொல்லிவிட்டு, ஏன்னா அடுத்தடுத்த வேலைகளுக்கு அடுத்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது. அங்கே போனோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். அப்போ தான் நாம் திட்டமிட முடியும். ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கூட்டம் முடியும்ப்பா, நிலத்தடி மேம்பாட்டு சங்கம் 7 மணிக்கு நம்ம இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த சரியான நேரத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தொடர்ந்து ஒன்றா பயணம் பண்ணுறதுக்கு
அதுதான் வெற்றியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு என்னோட வேண்டுகோள், எந்த நேரத்தில் திட்டம் போடுறோமோ குறித்த நேரத்தில் நம்ம எல்லாரும் வருவோம். என்ன திட்டம் போடுறோமோ அதை நம்மளாம் செயல்படுத்துவோம். முடியாதுன்னு தோணுச்சுன்னா திட்டத்தை போட வேண்டாம், நிப்பாட்டுவோம். நாம் போய் அங்கே நின்றுட்டு இங்கே நின்றுட்டு அவரால் போச்சு இவரால் போச்சுன்னு மற்ற அமைப்புகள் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னோட விருப்பம். அதனால் அவசியம் அதை பற்றிலாம் யோசனை பண்ணிவிட்டு திட்டம் தெரியாத வேலை செய்யணும். இதில் ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே சமுதாயத்துக்கு வேலை செய்யணும். எங்கள் வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரதுக்காகவோ அவர் வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரதுக்காகவோ வேலை செய்யல. ஏரியில் கொண்டாந்து நிறுத்தினோம்னாக்க அனைத்து நபர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து உயிர்களுக்குமான வேலை, பல்லுயிர் பெருக்கம். பல்லுயிர் பெருக்கம். நம்மளுடைய பேரன்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியம் தான். அதனால் வந்து இந்த புண்ணிய காரியத்தை காலம் முழுக்க வருத்தம் இல்லாமல் செய்யணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். யார் மேலேயும் வருத்தமோ அதெல்லாம் படாமல் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்னு என்னோட வேண்டுகோளை தெரிவிச்சுக்கிறேன். அதன் அடிப்படையில் குறுகிய நேரத்தில் உங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லி விரைவில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.